அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் குவிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், இந்த கோர்சஸ் இந்த குவிஸ்லாம் முடிஞ்ச அப்புறமா அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் எப்படி வந்து கிரியேட் பண்ணி அவங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெக்கமெண்டட் ப்ரௌசர் கூகுள் குரோம். இதில் கூகுள் டைப் பண்ணிக்குவாங்க. இதில் கூகுள் கொடுத்த உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஹோம் பேஜ் கூகுள் வந்துடும். இதில் FORMS, ஓகேங்களா, FORMS ஃபார்ம்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இதில் ஃபார்ம்ஸ்ன்னு டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வர வேண்டியது கூகுள் ஃபார்ம்ஸுங்க, தெரியுதுங்களா? ரைட், அதை கிளிக் பண்ணிக்குவாங்க. இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நான் சிம்பிளான வழிமுறையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து கூகுளோட ப்ராடக்டில் ஒன்று ஃபார்ம்ஸ். இதில் ஃபார்ம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக சில ஃபார்ம்ஸ் இருக்கும், சரிங்களா? இது இந்த வகுப்புக்கு பயன்படுத்தின ஃபார்ம்ஸ்லாம் கீழே இருக்குது. இதில் பிளாங்க்னு சொன்னோம்னா நியூவாக நமக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம்ஸில் இதில் நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இந்த கேலரியில் போனீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கேலரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்னொன்றுத்துலேயும் பிளாங்க், குவிஸ், பர்ஸ் எவாலுவேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் எந்த ஃபார்ம்ஸ் வேணால் நீங்கள் டிஃபால்ட்டாக அதுக்கான செட்டிங்ஸோட தயாராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா குவிஸ்ன்றது, அசஸ்மெண்ட், ஒர்க் ஷீட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பிளாங்காக எப்படி இது கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளாங்க்னு கொடுக்குறேன். இந்த பிளாங்க் நீங்கள் கிரியேட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தான் வரும். இந்த ஃபார்முடைய டைட்டில், சரிங்களா? அந்த ஃபார்மோட டைட்டில் இங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மோட டைட்டில் கூகுள் ஃபார்ம் கிரியேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன், சரிங்களா? இதை அப்படியே கூட காப்பி பண்ணிக்கோங்க. இங்க நம்ம யூஸ் பண்ணும்போது இங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்க கொடுத்த உடனே இந்த டைட்டில் இங்க வந்துருச்சு, ஓகேங்களா? இதுக்கு டிஸ்கிரிப்ஷன், create a Google Forms for my students, சரிங்களா? இது வந்து டிஸ்கிரிப்ஷன். இந்த இமெயில் அட்ரஸ் டிஃபால்ட்டா எல்லாருக்கும் தேவை. இது வேண்டாம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம சர்டிஃபிகேட்லாம் அனுப்பணும்னா இமெயில் அட்ரஸ் மேண்டேட்டரி. ஸோ அதனால இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு கலெக்ட் இமெயில் அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வராது, சரிங்களா? ஒரு குவிஸ் கிரியேட் பண்றோம்னா இந்த செட்டிங்ஸ் பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த இமெயில் அட்ரஸ் கலெக்ட் பண்ணணும், ரெசிப்ட் அவங்களுக்கு போகணும், அவங்க டைப் பண்ண என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுத்தாங்களோ அந்த ரெசிப்ட்ஸ்லாம் இதில் கொடுக்கணும். ஆல்வேஸ்னா அவங்க எப்போ கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அவங்களுக்கு ரெசிப்ட் போகணும், சரிங்களா? வித் ஆர் வித்தவுட் ரெக்வெஸ்ட் த ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட் ஆல்வேஸ் ரிசீவ் த எக்ஸாமினர்ஸ் இமெயில் அட்ரஸ், ஓகேங்களா? requires sign in limit to one response அப்படின்னா ஒருத்தர் ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பண்ண போறாங்க. நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொழுது ஒரு 4 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை லிமிட் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரே 4 முறை ஃபார்ம் ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இது லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ்னா நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரெஸ்பாண்டன்ஸ் கேன் டூ, ஒரு முறை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால திரும்ப எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ஷன் கடைசியாக கொடுப்பாங்க. இது கிளிக் பண்ணோம்னா எடிட் ஆஃப்டர் சப்மிட், இதை கொடுக்குறேன். சி சம்மரி சார்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் ரெஸ்பான்சஸ், இது வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டு, அந்த ரெஸ்பான்சஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வேற யாருன்னா ரெஸ்பான்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இதில் ப்ரெசன்டேஷன் இருக்கு பாருங்க, இதில் ப்ரோக்ரஸ் பார், இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்றது நமக்கு ப்ரோக்ரஸ் காமிக்கும். அடுத்தது ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர், இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. இந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் ஆன் பண்ணணும்னா இந்த கொஸ்டின் ஆர்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஷஃபிள் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இந்த ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர்ன்றதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ். இந்த அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், யுவர் ரெஸ்பான்ஸ் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பை அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்க என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜ் அவங்களுக்கு முடிஞ்ச உடனே இந்த மெசேஜ் அவங்களுக்கு அப்பியர் ஆகும் சப்மிட் பண்ண உடனே. ஓகேங்களா? ஷோ லிங்க் டு சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ்னா அதில் அடுத்த ரெஸ்பான்ஸுக்கு அதில் லிங்க் கொடுப்பாங்க, இன்னொரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, குவிஸஸ். மேக் திஸ் இஸ் எ குவிஸ். சரிங்களா? நம்ம மார்க்ஸ்லாம் கொடுக்கணும் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அது பாயிண்ட்ஸ்க்கோ நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னா இதை வந்து குவிஸாக மாற்றினா தான் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த குவிஸ் ஆக்கும் பொழுது இந்த குவிஸோட மார்க் இமிடியேட்லி அவங்க எழுதி முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து குவிஸ் ரிப்போர்ட் வரணும்னா இது கொடுக்கணும். ரெஸ்பான்சஸ் என்ன பண்ண, எதெல்லாம் மிஸ் பண்ணாங்க, எதெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ், எவ்வளோ பாயிண்ட் வேல்யூஸ்ன்றதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம். இதை கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இது முதல்ல நம்ம செய்யக்கூடிய செட்டிங்ஸ். ஓகேங்களா? சேவ். இது டிஃபால்ட்டான செட்டிங்ஸ். அடுத்தது நம்ம பண்ண போகிறது இமெயில் அட்ரஸ். இது வந்து டிஃபால்ட் முடிஞ்சிச்சிங்களா? இதுக்கு அடுத்தது அன்டைட்டில்டு கொஸ்டின். சரிங்களா? இந்த அன்டைட்டில்டு கொஸ்டின்ல நம்ம கொஸ்டின்ஸ் டைப் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான கொஸ்டின். அடுத்தது ஆப்ஷனில் ஆன்சரோட ஆப்ஷன். இதில் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வரும். சரிங்களா? இதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது வேணான்னா இதை இந்த பெருக்கல் குறி பயன்படுத்தி டெலீட் பண்ணிக்கலாம். இதில் அடுத்தது கிளிக் பண்ணோம்னா ஆப்ஷன் 2 வரும். இங்கேயே கிளிக் பண்ணால் அடுத்தது 3 வரும். இங்கேயே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது 4. எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ரைட். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கும்போது வாட் ஆர் த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வி ஹாவ் டு கிரியேட். இதில் பாருங்க, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ், paragraph questions, multiple choice, check boxes, drop down, file upload, linear scale, multiple choice grid, tick box, a date and time. This is the type of the questions we have to create by using the Google Forms. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றேன், மல்டிபிள் சாய்ஸ்னு கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து கொஸ்டின்ஸ். எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றோம், 4 ஆன்சர்ஸ் கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு ஆன்சர் கீ செட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஒன்று பார்த்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு ஈஸி. இதில் எது ஆன்சர்? சரிங்களா? ஆப்ஷன் 2வா ஆப்ஷன் 3யா இதை கொடுத்துரும். 2 ஆன்சர் கூட நம்மளால என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர்னா ஒரு ஆன்சர். இந்த எழுதி இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஃபீட்பேக்கை இங்கே நாட் பண்ணணும். இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரை அகைன் அப்படின்னு கொடுக்கலாம். கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம இஷ்டம் தான், நம்மளுடைய எப்படி என்கரேஜ் பண்ணுவோம் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க. கொடுத்துட்டு ஓகே. சரிங்களா? சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதே கீழே வந்துருச்சு பாருங்க. ஃபீட்பேக் ஃபார் கரெக்ட் ஆன்சர்ஸ் கங்க்ராச்சுலேஷன், ஃபீட்பேக் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் ட்ரை அகைன். சரிங்களா? இது கொடுத்துட்டோம். டன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதில் ஒரு கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுறேன். Which is the tool is useful to getting information from others. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். யூடியூப், ஜம்போர்ட், ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல நான் என்ன பண்றேன், இந்த ஆன்சர் கீ மாத்திக்கிறேன். இந்த ஆன்சர் கீழே நான் என்ன பண்றேன், ஜாம்போர்டுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஆன்சர் கீ எனக்கு ஆன்சர் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு டன் கொடுக்குறேன். டன் கொடுத்த அப்புறம் நான் இதில் பார்த்தாச்சு. கொஸ்டின் என்ன பார்த்தோம், டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின் பக்கத்தில் ஒரு இமேஜ் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், இதுக்குன்னு ஒரு இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு தேவையான இமேஜஸை நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இது இருக்குங்களா, கூகுள் இமேஜ் சர்ச் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார்ம்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ஃபார்ம்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். நீங்க அந்த இமேஜ் என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபார்ம்ஸ்.
கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த இமேஜ் இங்கே வந்துடும். ஓகேங்களா, இது கொஸ்டின்ஸ்க்கான இமேஜ். இதே மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் இப்போ இது பார்த்துட்டீங்களே, அந்த லாஸ்ட்டில் இந்த கார்னர் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ரைட், மிகவும் எளிமையாக செய்துக்கலாம். அதே மாதிரி இது கிளிக் பண்ணிட்டீங்க, திரும்ப இங்கே போயிட்டு இந்த 3 டாட் தூரமாக வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. திரும்ப இந்த டாட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் அலைனா எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? ரைட், இதில் பாருங்கள் நிறைய இருக்குது. லைட் அலைன் சேஞ்ச் பண்ணுறதுனா வேறு ஃபோட்டோ, ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். இது வந்து கொஸ்டின்ஸ்க்கு பிக்சர்ஸ். இதே மாதிரி ஆன்சர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ இதுல நம்ம பார்த்த விஷயம் திரும்ப சொல்றோம் பாருங்க. கொஸ்டின்ஸ், டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், இமேஜஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன். இதுல இது முடிஞ்ச அப்புறம் ஆன்சர் கீ கொடுக்கணும். ஆன்சர் கீல எது கரெக்ட் ஆன்சரோ அதை டிக் பண்ணணும். சரிங்களா, இது வரையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது டூப்ளிகேட். டூப்ளிகேட்னா இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, கொடுத்து பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்துருப்பாங்க. சரிங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த இமேஜை மாத்திக்கலாம், கொஸ்டின்ஸை மாத்திக்கலாம். மாத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், செக் பாக்ஸ் மாத்திக்கிறேன். சரிங்களா, இப்போ இங்க மல்டிபிள் சாய்ஸ்னா ரவுண்ட் ரவுண்டா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க செக் பாக்ஸ் அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் ஸ்கொயரா ஆன்சர்ஸ். சரிங்களா, ரைட். இப்போ இதுக்கு பக்கத்துல இந்த ஆட் பாக்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்க வச்சு மூவ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்ல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, ரைட். அதே மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நடுவுலயும் அதே மாதிரியான ஐகான்ஸ் இருக்கும். இதை பாருங்க, இதை நீங்க மூவ் பண்ணி மேலேயும் கொண்டு போய் வச்சுக்கலாம். தெரியுதுங்களா, ரைட். ஸோ இது அடுத்த ஆப்ஷன். அடுத்தது டெலீட். டெலீட் பண்ணா அந்த கொஸ்டின்ஸ் செகண்ட் கொஸ்டின்ஸ் நான் கிளிக் பண்றேன், செகண்ட் கொஸ்டினை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, டெலீட் ஆச்சு. இதுக்கப்புறம் இந்த ரிக்வயர்டு இருக்க இதுனா நான் சார் கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா இட்ஸ் a compulsory, it's a mandatory question. Without answering this question we can't move to next question. சரிங்களா, இந்த ரிக்வயர்டு அப்படின்னும் பொழுது ஆன்சர் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும், ஸ்கிப் பண்ண முடியாது. ஆன்சர்ஸ் பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியாது, அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போக முடியாது. ஸோ அதனால இதை ரிக்வயர்டுன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுதானா? இல்லை, அதுக்கப்புறம் பாருங்க பக்கத்துல ஒரு 3 டாட் லைன்ஸ் இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல டிஸ்கிரிப்ஷன், இந்த கொஸ்டினை எப்படி டைப் பண்ணணும், எப்படி பண்றதுன்றதான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன், நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து 4 டிஜிட்ஸ்ல இருக்கும் அப்படின்னா இதில் கொடுத்துக்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு ஃபோன் நம்பர் செலக்ட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு கொடுக்குறேன். இதுல நம்பர் எப்படி இருக்கணும், எனக்கு இப்போ 2020 தான் டைப் பண்ணணும் அப்படின்னா 2020 மட்டும் தான் அந்த இடத்துல டைப் ஆகும், வேற எதுவுமே டைப் ஆகாது. ஓகேங்களா, ரைட். இப்போ செலக்ட் எக்ஸாக்ட்லி வித் அட்லீஸ்ட், இங்க டெக்ஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. செலக்ட் அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன். அடுத்தது ஷஃபிள் ஆப்ஷன்ஸ் ஆர்டர். இதை ஷஃபிள் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற ஆன்சர்ஸ் ஒரு முறை அவங்க எக்ஸாம் எழுதும் போதும் ஷஃபிள் ஆகிக்கிட்டே இருக்கும், மாறி 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 வரும் ஆன்சர்ஸ் மட்டும். சரிங்களா, கொஸ்டின்ஸும் மாறி வரும். பட் இந்த சர்டிஃபிகேட்ஸுக்காக அதை நிறுத்தி வச்சிருக்கேன், நான் சொல்றேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ இது முடிஞ்சிச்சுங்களா? ஒரு கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளவுதான் ப்ரொசீஜர்ஸ். புரியுதுங்களா? கொஸ்டின், டைப் ஆஃப் கொஸ்டின், ஆன்சர்ஸ், இமேஜஸ், கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்தது ஆன்சர் கீ பார்க்கணும். ஆன்சர் கீல ஆன்சர் கீ இங்கே கொடுத்துட்டோம். இந்த ஆன்சர் கீக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா 1 பாயிண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா, இது கொடுத்தாச்சு. அடுத்தது டூப்ளிகேட். இந்த ஐக்கான் வந்து டூப்ளிகேட், இது வந்து டெலீட். அடுத்தது ரிக்வயர்டுனா மேண்டிட்டரி, இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும், அதை கொடுக்கணும். இந்த 3 கொஸ்டின்ஸ் தெரியுதுங்களா? ரைட். இதுல டிஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு டிஸ்கிரிப்ஷன் இங்க கொடுப்பாங்க. தெரியுதுங்களா? சரிங்களா, ஓகே ரைட். இது டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டைப் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஒரு டைப். இதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஷார்ட் ஆன்சர்ஸ், இதை ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்ஸ், ட்ராப் டவுன்ஸ்,
அண்ட் இதோட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்க, இதோடைய புரியணுமேறதுக்காக ஒரு கொஸ்டின் அக்டிவேட் பண்ணேன். ரைட், இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார்ம்ஸில். இந்த ஃபார்ம்ஸில் கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ நம்ம அதில் பார்த்தது தான் இதுலேயும் கூகுள் ஃபார்ம் கிரியேஷன். அடுத்தது அதோட டிஸ்கிரிப்ஷன், இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக வேணும். which is the tool to use getting information from others. ஒரு நிமிஷம், இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு. ரைட், கூகுள் ஃபார்ம்ஸ் யூடியூப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், இதில் கொடுத்தாச்சு. இதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய ஃபுல் நேம் வரணும். இப்போ இந்த ஃபுல் நேமுக்கு என்ன பண்ணுறோம், ஷார்ட் ஆன்சர்ன்ற கொஸ்டினை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட், அடுத்தது பாருங்க, இதில் ஃபுல் நேம் வெறும் நேமும் கொடுக்கலாம், பட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னும் பொழுது நம்ம ஃபுல் நேம்ன்றதை குறிப்பிடணும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் கீழே நான் எதுவும் கொடுக்கல, 0 பாயிண்ட்ஸ் தான். இது வந்து ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுக்கு அடுத்தது டெசிக்னேஷன். இதில் டெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செக் பாக்ஸஸ் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த டெசிக்னேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயராக இருக்கும். இது வந்து செக் பாக்ஸஸ் டைப். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் கிளிக் பண்ணுறேன், இது செக் பாக்ஸஸ் கொஸ்டின். தெரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதில் என்ன பண்ணுங்க, நம்மளோட ஸ்கூல் நேம், டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம். இதில் இதோட ஸ்கூல், இதை வந்து நான் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டிக் இருக்கீங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன், இதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்ஷன். இந்த கொஸ்டினை எப்படி டைப் பண்ணணும், இதில் வந்து ஸ்கூல் நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் பண்ணணும், ஷார்ட் ஃபார்மில் டைப் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் நேம் டைப் பண்ணணும், அதில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நம்ம மார்க்ஸ் கொடுக்கல, ஆன்சர் கீழே கொடுக்கல நம்ம. சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்தது இப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எப்படி பண்ணணும், இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னா ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும், ஃபர்ஸ்டுடைய லேபிள் வந்து ஃபுல் நேம்னு இருக்கணும். அடுத்ததுல நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம் டைட்டில். இது வந்து ஐடென்டிஃபையர் 1, this is ஐடென்டிஃபையர் 2. சரிங்களா? இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, இது ஆட் கொஸ்டின். இதுக்கு அடுத்தது இம்போர்ட் கொஸ்டின். அடுத்தது ஆட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், ஆட் வீடியோ, ஆட் செக்ஷன். இது எல்லாம் கொடுக்கலாம். இப்போ இதில் ஆட் கொஸ்டின் கொடுத்தா நம்ம சேம் தான். இதுக்கு முன்னாடி காப்பி டூப்ளிகேட் கொடுத்தோம் இல்லையா, இதில் ஆட் கொஸ்டின்றத நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? அடுத்தது இம்போர்ட் கொஸ்டின். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண இதில் இருந்து கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம், இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபார்மில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி சைடில் வரும். எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் வேணும்னா கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்தா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் செக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். ஆட் செக்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஆட் ஆகும். இல்லை பார்த்தீங்களா, செக்ஷன் 2 of 3. ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக 1 of 3. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா ஆஃப்டர் செக்ஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். இதில் போயிட்டு எந்த செக்ஷனுக்கு போகணும், இல்லை ஃபார்ம் முடிச்சிடணுமான்னு நீங்கள் பார்த்துக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த செக்ஷனுக்கு போகும். நெக்ஸ்ட்டுன்னு வந்துட்டு அடுத்தது கோ டு செக்ஷன் யூடியூப் கோர்ஸ், இல்லை ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கே திரும்ப போனோம்னாலும் கொடுக்கலாம். எப்பவுமே அடுத்தடுத்த செக்ஷன் நம்ம கொடுப்போம். இது வந்து செக்ஷன்ஸ், அது வரையும் பிரிச்சுக்கிறோம் நம்ம, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? கண்டினியூ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுங்க. இந்த நெக்ஸ்ட் செக்ஷன் இல்லை தேவையில்லை எனக்குன்னா இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், டெலிட் செக்ஷன். அடுத்தது மூவ் செக்ஷன். மூவ்னா மேலே தூக்கி வச்சுக்கலாம். டெலிட்னா இந்த செக்ஷனை டெலிட் பண்ணலாம். மெர்ஜ் வித் எபோனா மேலே இருக்கிற செக்ஷனோட என்ன பண்ணலாம், இமேஜ் மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? செக்ஷன் மெர்ஜ்ட். சரிங்களா? அது அன்டைட்டில் கொஸ்டின்ஸ், அதனால நாங்கள் வேணும்னா இல்லை செக்ஷனை மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ 2 செக்ஷன் தான் இருக்கு, மேலே ஒரு செக்ஷன், கீழே ஒரு செக்ஷன். இல்லை செக்ஷன் 2. சரிங்களா? இது பேர் ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன் 1, இது வந்து செக்ஷன் 2. சரிங்களா? இதில் கொடுத்துருக்கேன். This is used to separate questions category. நான் என்ன பண்றேன், மேலே இருக்கிறது பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டின்ஸ் டைப் பண்ண போறோம். சரிங்களா? இதில் பாருங்க இமேஜஸ் எப்படி கொடுக்குறதுன்னு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இங்கே இருக்கு, அதுக்கான இமேஜ் கொடுத்துருக்கேன்.
which of the following support text to voice இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இது முடிஞ்ச உடனே இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இந்த கூகுள் ஃபார்ம்ஸோடைய சர்டிஃபிகேட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். கவனமாக இதை படிச்சுக்கோங்க, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் ஹேங்அவுட்ஸ், கூகுள் சைட்ஸ், கூகுள் ஷீட்ஸ் அண்ட் கூகுள் ஃபார்ம்ஸ். சரிங்களா? இதில் எது ஆன்சரோ அது நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கூகுள் ஹேங்அவுட்ஸில் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கன்னா உங்களுக்கு which can make a true or false type questions with multiple choice type. சரிங்களா? which can அதாவது இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினை வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். எடுக்க முடியும். ஏன்னு சொன்னால் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்கேன். இப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது ஆன்சர் கீ, அப்போ ட்ரூன்றது ஆன்சர். ஸோ அதனால ட்ரூ கொடுத்துறேன். இதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அடுத்த கொஸ்டின்ஸ் செக் பாக்ஸஸ். இந்த டைப் கொஸ்டின் பாருங்க. இந்த டைப் கொஸ்டின் வந்து செக் பாக்ஸஸ். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த சைடில் இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் மட்டும் இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது கொடுத்தாச்சு. இதில் நான் ஆன்சர் கீ கொடுக்கும்பொழுது 4மே கரெக்ட் ஆன்சர்னும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டூடெண்ட் அசஸ் ஸ்டூடெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் இதில் மட்டும் கொடுத்துக்கலாம். டு அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் கொடுத்துறேன். ஒரு ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 1 பாயிண்ட் அப்படின்னா 1 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட். அப்படி இல்லை எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான் சார் அப்படின்னா 4மே கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நான் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் டன் கொடுத்துறேன். இதுக்கு 4 மார்க்ஸு. இல்லை சார் இது 1 மார்க் தான் சார்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆன்சர்ஸ் செக் பண்ணிப்போம். சரிங்களா? இல்லை ஒரு ஆன்சர் தான். டு அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா ஒரு கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆல் த ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். ரெண்டுமே சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு சேவ் பேப்பர்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல் த ஆன்சர்ஸ் டு சர்வே அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? ரைட். ஓகே, நம்ம கொடுக்குறோம் 2 ஆன்சர்னா 2 ஆன்சர் கொடுத்துறோம். இல்லை நான் இந்த ஆல் த ஆன்சர்ஸ் தான். இது ஒன்று மட்டும் கிடையாது, சர்டிஃபிகேட்டும் பண்ணலாம் ப்ளஸ் சர்வேவும் எடுக்கலாம். சரிங்களா? ரைட். கொடுத்துட்டு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 4 மார்க்ஸ் 1 மார்க் கொடுக்குறேன். சரிங்களா? இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் 1 மார்க் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டன் கொடுக்குறேன். இப்போ ஓகே. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எல்லாமே ரிக்வயர்டு கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கிறீங்களா? மேக் த கரெக்ட் ஆன்சர்ஸ். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதை நான் டைட்டில் கிளிக் பண்ணுறேன். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், மல்டிபிள் சாய்ஸ் கிரிட். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இந்த மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்ல ரோஸில் வந்து கொஸ்டின்ஸும் காலம்ஸ்ல வந்து ஆன்சர்ஸும் கொடுக்குறோம். சரிங்களா? இது எப்படி இருக்கும்னு பாருங்க. இது ரோஸ், இது ஆன்சர்ஸ். இப்போ கூகுள் டாக்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? இட்ஸ் அ வேர்ட் ப்ராசஸர். சரிங்களா? கூகுள் ஷீட்ஸ் இஸ் அ பிரசன்டேஷன், அதாவது ஸ்ப்ரெட் ஷீட் ப்ராசஸ். கூகுள் ஸ்லைட்ஸ் வந்து பிரசன்டேஷன் ப்ராக்ரஸ். சரிங்களா? இது வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டன் கொடுத்துறோம். எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் மார்க்ஸ் 3 மார்க்ஸ். சரிங்களா? கொடுத்தாச்சு. இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் சாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செக் பாக்ஸ். சரிங்களா? இந்த டிக் பாக்ஸ் கிரிட் இதுவும் சேம் தான். மல்டிபிள் சாய்ஸ் டிக் பாக்ஸ் கிரிட், அது மல்டிபிள் சாய்ஸ் கிரிட், இது டிக் பாக்ஸ் கிரிட். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் கீஸ் எப்படி செக் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றுத்துக்கு 2 ஆன்சர்ஸ் வரணும்னு நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கூகுள் கேலண்டர், it's a Google Drive saving trace, track and time is sending messages. இது கேலண்டர் வந்து track of time என்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு டன் கொடுங்க. இது
டிக் பாக்ஸ் கிரிட். அடுத்தது பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ். சரிங்களா, அது வந்து நம்ம 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் செக் பண்றது. இல்ல கொஸ்டின் நீங்க கொடுத்தாச்சு, 4 ஆன்சர் கொடுத்தாச்சு. இந்த 4 ஆன்சர்ல ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. இதுல certify EM add-on is useful to produce certificates in Google Forms கொடுத்துருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், how Google Forms collect informations from individual. சரிங்களா, இதுல நம்ம ஆன்சர்ஸ் நம்மளா டைப் பண்ற மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்கும், நம்ம டைப் பண்ணிக்கலாம். கரெக்ட் ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம், சர்வே அப்படி இல்லைனா குவிஸ். இந்த ரெண்டுத்துல எதனா நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும். ஸ்மால் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. ரைட், இதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் 1 பாயிண்ட். சரிங்களா, இதுக்கு பாயிண்ட் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. சரிங்களா, டன் கொடுத்துறேன். ரைட், what are the ICT tools do you want to learn? உங்களுக்கு என்னென்ன ICT டூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குதோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். இதுக்கு நான் பாயிண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது எல்லாமே நமக்கு பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் வரா மாதிரி நான் கொஸ்டின்ஸ் கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன ICT டூல்ஸ் தெரியும், பட் என்னென்ன ICT டூல்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணி யூஸ் பண்ணி. The type is paragraph question. The next one is linear scale. சரிங்களா, இந்த லீனியர் கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் நாலேஜ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறீங்களா, இல்ல இதுல வந்து நான் இதுல 3 லெவல் மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு லெவல் கொடுக்குறேன், ஹை டாப்பா நான் யூஸ் பண்றேன். சரிங்களா, அடுத்தது லோ, தேர்ட் லெவல் இருக்குன்னா லோவா யூஸ் பண்றேன்னு நான் கொடுத்துறேன். சரிங்களா, இதை கொடுத்துறேன். இது ரிக்வயர்டு கிடையாது, பாஸும் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, ரைட். அடுத்தது ரெஸ்பான்சஸ், இது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெஸ்பான்சஸ்ல நம்ம என்னென்ன மார்க்ஸ் வாங்கியிருக்கிறோம் இதில் பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கலாம், இண்டிவிஜுவலா எவ்வளோ ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுல ஈஸியா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் இருக்கும். நம்மளுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்ப்ரெட் ஷீட்ல போயிட்டு சேவ் ஆகும். சரிங்களா, இதை எப்படி செய்யுதுன்னு அடுத்த டியூட்டோரியல்ல சொல்றேன். இது ரெஸ்பான்சஸ். ஓகேங்களா, ரைட். அடுத்தது இங்க பாருங்க தீம்ஸ். இதுல தீம்ஸ்ல போயிட்டு இந்த ரெட் கலர் கொடுத்தோம்னா நமக்கு தீம்ஸ் வந்து ரெட் கலர்ல மாறும். சரிங்களா, இந்த பேக்ரவுண்ட் கலர் மாத்திட்டனாலும் உள்ள மாத்திக்கலாம். சரிங்களா, தீம்ஸ் தான். அடுத்தது இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா நீங்க இங்க மாத்திக்கலாம். சரிங்களா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. இங்க பாருங்க ப்ரிவியூ, இந்த கண் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நம்ம தலைப்பு வந்துச்சு, இமெயில் அட்ரஸ் டைப் பண்ற மாதிரி வந்துச்சு, ஃபுல் நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்முடைய ஃபுல் நேம், டெசிக்னேஷன்ஸ் இந்த மாதிரி செக் பண்றோம். எது ஆன்சரோ ஒன்று மட்டும் தான் செலக்ட், எதில் வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். இதில் வந்து ரெஸ்பான்ஸ் டு நம்ம இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கூல் நேம், இதில் நம்ம எதை வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாதான் அடுத்த பேஜஸ்க்கு போகும். இதில் இங்கே ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க போலியா, இது வந்து மேண்டேட்டரி, இதுதான் வந்து நம்ம ரிக்வயர்டுன்னு கொடுத்துருக்குது. இதை கொடுத்தாதான் நம்மளால அடுத்த பேஜுக்கு போகும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன், என்னுடைய நேம் கொடுக்குறேன். சரிங்களா, இதை கொடுத்துட்டேன். அடுத்தது என்னுடைய ஸ்கூல் நேம் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் டைப் பண்றேன். சரிங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அடுத்த பேஜுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் போயிடுச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்பியர் ஆகுது பாத்தீங்களா. ரைட், which one of the following is text? இதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆன்சர் பண்றோம். சரிங்களா, இப்போ கூகுள் ஹேங் அவுட்னு கொடுக்குறேன். ரைட், அடுத்த கொஸ்டின்ஸ் which can be true or false are type questions, multiple choice type. yes, நம்ம என்ன பண்ணலாம், multiple choice questions வச்சு true or false கிரியேட் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து all the answers எல்லாமே, அதாவது do to distribute certificates plus to survey, இது ரெண்டுத்துக்கான ஆன்சர்ஸ் அது நம்ம மாத்திக்கலாம். அப்புறம் both the answers மாத்திக்கலாம். ரைட், match the correct answers. கூகுள் டாக்ஸ் வந்து வேர்ட் ப்ராசஸர், கூகுள் ஷீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ப்ராசஸர், அடுத்து ஸ்லைட்ஸ் வந்து பிரசன்டேஷன் ப்ராசஸ். சரிங்களா, கொடுத்தாச்சு. அடுத்தது டிக் த அப்ரோப்ரியேட் ஆப்ஷன்ஸ். ஜிமெயில் எதுக்கு, சென்டிங் மெசேஜஸ்.
கூகுள் டிரைவ் இது வந்து செக் பாக்ஸ். இது ரெண்டு வித்தியாசம் தெரியுதுங்களா? இது மல்டிபிள் சாய்ஸ் கிரிட், இது செக் பாக்ஸ் கிரிட். கூகுள் டிரைவ் அப்படின்னா ஸ்டோரிங் ஃபைல்ஸ் அண்ட் கூகுள் கேலண்டர் கீப் ட்ராக்கிங் ஆஃப் த டைம்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ். இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போறோம்? which add-on is useful to certify EM. இந்த certify EM நான் சொல்றேன். இப்போ நேர்பாடு டைமிஃபை இதெல்லாம் வந்து வேற ஆட்-ஆன். இதை பத்தின டுட்டோரியல்ஸ் அடுத்து வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைன்ல இருந்துக்குவாங்க. how Google Forms collect information from individual. நான் என்ன பண்றேன்? சர்வே அப்படின்னு டைப் பண்றேன். ஸ்மால் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. சர்வே. what are the ICT tools do you want to learn? இப்போ வந்து எனக்கு நியர்பாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இது கொடுக்குறேன். நியர்பாட் அப்படின்னு கொடுக்குறேன். இல்ல எனக்கு கூகுள் ஸ்லைட்ஸ் வேணும் சார் அப்படின்னா கூகுள் ஸ்லைட்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது கம்ப்யூட்டர் நாலேஜ் லெவல். இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் டாப்ல இருந்து கம்மியாகும். ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறேன் சார் எனக்கு தெரியும், இல்லை சார் நான் லோ லெவலில் இருக்கிறேன் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் திஸ் சப்மிஷன். இதில் நம்ம வியூ அக்யூரேசின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் ஆன். இது கொடுத்த அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் ஆன் பார்க்க போறோம். ரைட். இந்த ஹெட்டருக்கு ஒரு இமேஜ் வேணும்னா இதில் டைப் பண்ணிக்கோங்க. சும்மா இதை சூஸ் இமேஜ் கொடுத்தோம்னா அதுலேயே டிஃபால்ட்டாக சில இமேஜஸ் இருக்கும். சும்மா இதெல்லாம் ஒரு இமேஜஸ் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துருங்க. கொடுத்தோம்னா நமக்கு இமேஜஸ் அங்கே ஆட் ஆகிடும். சரிங்களா? இதில் நிறைய இமேஜஸ் இருக்குது. நீங்கள் கொடுத்துட்டா அது அங்கே இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. சூஸ் இமேஜ். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மூட் ஆட் ஆன். இதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆட் ஆனை எப்படி கிரியேட் பண்ணுறது? நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பொம்மை மாதிரி பசில் மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆட் ஆன்ஸ். இந்த ஆட் ஆனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு G Suite மார்க்கெட் பிளேஸ்னு இதில் வந்துடும். இதில் நம்ம டைப் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா certify-m. நம்ம குவிஸில் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? certify அப்படின்னு டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க certify-emனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணலைன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த பேஜஸை என்ன பண்ணுங்க? க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி வந்த அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் certify-em ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால இது ஒர்க் ஆகலைன்னா இதை க்ளோஸ் பண்ணுங்க. திரும்ப கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு நெட்வொர்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ஸ்லோவாக இருக்கிறது காமிக்கும். ஸோ அதனால இது ஒர்க் ஆகலைன்னா திரும்ப ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இந்த ஆட் ஆன்ஸ் இங்கே வந்த அப்புறமா ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? certify-em இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ certify-em controls-னு இருக்கும். இதில் மீதி 3 ஆப்ஷன்ஸ் பிறகு சொல்கிறேங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை நம்ம செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து முக்கியம். இதில் certificate is on அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இது முதல்ல எப்படி இருக்கும்னா ஆஃப்ல இருக்கும். நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும். அதனால இப்போ அது டர்ன் ஆன். சரிங்களா? இப்போ இந்த ஷஃபிள் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்க ஞாபகம் இருக்குங்களா? இதில் போயிட்டு பொசிஷன்ஸ்ல போயிட்டு ப்ரெசன்டேஷன் தான் ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ வந்து இங்கே ஆன் கொடுக்குறேன். ரைட். இப்போ certificate is on அப்படின்னு கொடுத்துறேன். ரைட். அடுத்தது certificate records. இது வந்து ஒரு ஃபைல் நமக்கு சேவ் ஆகும். அந்த ஃபைலோட பேர் வந்து certify-em அப்படின்னு சேவ் ஆகும். certify-emனா அந்த சர்டிஃபிகேட் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாசிங் பர்சன்டேஜ். எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தோம்னா சர்டிஃபிகேட் வரணும். சரிங்களா? இப்போ நான் 10 கொஸ்டின்ஸ் இதில் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எனக்கு 50% எடுத்தால் போதும்
சரிங்களா? இப்போ 70% தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு 70% எடுத்தா எனக்கு போதும்னு சொன்னா அவங்களுக்கு 70% எடுத்தாலே சர்டிஃபிகேட்ஸ் வரும். இல்லை சார் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு 80% ஒரு 90% கொடுக்குறேன், 80% கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். சரிங்களா? அடுத்தது இந்த டெம்ப்ளேட்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணு. இது கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி சிலதெல்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா? இதில் ப்ரிவியூ ஆல் அப்படின்னு கொடுங்க. இந்த ப்ரிவியூ ஆலில் எல்லா ஃபார்ம்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரைட், இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸோட லிஸ்ட்டு உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் எந்த சர்டிஃபிகேட் சொன்னாலும் நீங்கள் வரா மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நீங்கள் என்ன பண்ணலாம், இது நேம் பார்த்துக்கோங்க. இப்போ தம்ஸ் அப் அப்படின்னு கொடுத்தீங்க. இப்போ அடுத்தது அது மேலே இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஸ்மைலி ரிப்பன்னா இந்த ஸ்மைலி ரிப்பனை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு கூகுள் ஸ்லைடில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன். இது வந்து இதிலே இருக்கிறது. நமக்கு புதுசாக எதாவது வேணும்னா யூஸ் ஏ கஸ்டம் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். இது கூகுள் ஸ்லைட்ஸில் பண்ணலாம். இந்த ஃபார்ம் டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட்டாக இருக்கிற டெம்ப்ளேட் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூஸ் ஏ கஸ்டம் டெம்ப்ளேட்ன்றது நம்ம கூகுள் ஸ்லைட்ஸில் இல்லை பவர் பாயிண்டில் நம்ம இமேஜஸை மாற்றி அதுக்கு எப்படி டேக்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போது இதை வந்து நம்மளுடைய ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ மார்க்ஸ்னா டோட்டல் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம், கொஸ்டின் டைப்ஸ் பார்த்துருக்குறோம். அடுத்தது இது எப்படி வந்து ஆட் ஆன் கிரியேட் பண்ணுறது, ஆட் ஆன் எப்படி வந்து சர்டிஃபை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போது இதை வந்து எப்படி டெஸ்ட் எழுதுறது, இதில் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மும் உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். இதை ஷேர் பண்ணணும்னு சொன்னால் இந்த யூஆர்எல்ல இருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணியும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு சென்டுன்ற ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் அட்ரஸ் இருக்கும். இதில் வந்து எந்த மெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்குது, அது கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ். நீங்கள் என்ன டைட்டிலில் கொஸ்டின் ஃபார்ம்ஸ் கொடுக்குறீங்களோ அது இங்கே வரும். சரிங்களா? இந்த மெசேஜை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை இன்னொருத்தர் எடிட் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் கொலாபரேட்டர் கொடுத்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும் பொழுது இந்த லிங்க் இதில் இருக்கும். இது இருக்கிறீங்களா, இதே லிங்க் தான் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல கொடுத்தும் இதை காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இதை ஷார்டன் பண்ணியும் பயன்படுத்திக்கலாம். இதை ஷார்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த காப்பி பண்ணதை QR கோடாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கிட்டீங்களா, இதை எப்படி QR கோடா மாற்றுறதுன்னு சொல்கிறோம் பாருங்க. இதில் QR கோட் ஜெனரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சரிங்களா? இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் QR கோட் ஜெனரேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் ஒன்றுமே இல்லை, இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை இங்கே ஆல்ரெடி இங்கே வந்துடும். சரிங்களா? இதில் போய் நீங்கள் இதில் பாருங்கள், இந்த மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த ஃபைலோட நேம் நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு PNG-யாக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும்போது லொக்கேஷன் கேட்கும், எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணலாம். இதுக்கு எதுவும் லாகின்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜென்ரல் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம், சர்டிஃபிகேட்ஸ் ஆட் பண்ணலாம், அந்த ஃபார்மை QR கோடா மாற்றலாம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த டியூட்டோரியல்ல கூகுள் ஃபார்ம்ஸ்னா என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் கொஸ்டின்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதுக்கு ஆட் ஆன்ஸ் சர்டிஃபிகேட் வரதுக்கு என்ன ஆட் ஆன் கொடுக்கணும், அடுத்தது அந்த ஆட் ஆன்ல என்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்றது, எவ்வளோ % வந்தா சர்டிஃபிகேட்ஸ் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிளஸ் நம்முடைய இந்த ஃபார்மை எப்படி மற்றவங்க கூட ஷேர் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது இந்த ஃபார்மை எப்படி QR கோடா மாத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நாளை இந்த கூகுள் ஃபார்ம்ஸ்க்கு இன்னொரு ஆட் ஆன் இருக்குது, அதை வந்து நாளை டியூட்டோரியலில் பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த யூடியூப் கோர்ஸினுடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஆரோ கீ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபார்மோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டடோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதை பிடிச்சிருந்தா எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளை பேருள்ள பயனுள்ள அப்ளிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.